ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு மரக்கறி சமையல் தான் சமைக்க போகின்றேன். அந்த வீடியோ தான் வரப்போகின்றது. வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்க. முதல்ல கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கொள்றேன். கத்தரிக்காய் குழம்பு வைக்க போறோம். பிரட்டல் கறி கொதிக்கட்டும் எண்ணெய். அடுத்த அடுப்புல துவரம் பருப்பு நனைய வச்சு வச்சுக்கிறேன். அதை இப்போ இந்த சட்டியில போட்டு அவிய விடுவோம் பருப்பு கறி வைக்கிறதுக்கு. தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். அதை இப்போ கொஞ்சமா சேர்க்க போறேன். எல்லா கறிக்கும் வெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், உரைப்பவளை சாப்பிட மாட்டேன்னா விளங்காணும். இப்போ இதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இதை இப்போ மூடி போட்டு அவிய விடுவோம். இப்போ இந்த பருப்பை மூடி போட்டுக்கொள்ளுவோம். அவியட்டும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைப்போம், அப்போ பொங்காது. இப்போ இந்த எண்ணெய் கொதிச்சிட்டுது. இந்த வெட்டி வச்சுக்கிற கத்தரிக்காயை எண்ணெய்க்குள்ள போடுவோம். பொரியட்டும். ஓகே, இப்போ கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டுது. அதை எடுப்போம். இப்போ மிச்ச கத்திரிக்காயை பொரிச்சு எடுப்போம். கொஞ்சமா போடுவோம். அப்போ கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, கொஞ்சமா போடுவோம். பொரியட்டும். இப்போ அடுத்த அடுப்புல வறக்க போறேன். கரட் வர அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்றேன். 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன். இதை வதக்கி கொள்ளுவோம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு வதக்குவோம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். வதக்கி கொள்ளுவோம். இப்போ இந்த திரி வச்சுக்கிற கரட்டை வந்து இதுக்குள்ள சேர்க்கிறேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1½ டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அடுத்ததான் இந்த அடுப்பில் ரைஸ் போட்டிருக்கிறேன். இது அவியட்டும். இந்த கரட் வந்து வெந்துட்டுது. இதுக்கு நீ தேங்காய் போடுவோம். உலர்ந்த தேங்காய் போட்டுக்கொள்வோம். ஃப்ரெஷ் பூ இருந்தால் ஃப்ரெஷ் போடலாம். இது காய்ந்த தேங்காய் பூ. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த கரட் வந்து ரெடி ஆயிட்டுது. இதை எடுத்து வைப்போம். இப்போ அடுத்த கத்திரிக்காயும் பொரிஞ்சிட்டுது, எடுப்போம். இப்போ மிச்ச கத்திரிக்காய் போட்டு பொரிப்போம். சின்ன சட்டியில பொரிக்கும் போது கன எண்ணெய் தேவையில்லை. பெரிய சட்டி என்றால் நிறைய எண்ணெய் விடணும். இது பொரியட்டும். அடுத்ததா பொங்கல் செய்ய போறேன். அதுக்கு பயறு வறுத்தெடுக்க போறேன். இதை வறுப்போம். இப்போ இந்த பயறு வறுபட்டுட்டுது. இதை எடுத்துக்கொள்ளுவோம். பருப்பு அவிஞ்சிட்டுது, துவரம் பருப்பு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1¼ டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். பருப்புக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இனி இதுக்கு தேங்காய் பால் விட போறேன். டின் தேங்காய் பால் தான் விடுறேன். இப்போ இதை கொதிக்கட்டும். மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம்.
இப்போ இந்த பருப்பு வந்து ரெடி ஆயிட்டுது. எல்லாம் பால் எல்லாம் விட்டு கொதியெல்லாம் வந்துட்டுது. இதை இறக்கி வைப்போம். அடுத்ததான் நான் வந்து போஞ்சியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி வைக்க போறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். இங்கால ரைஸ் வந்து அவிஞ்சிட்டது. இதை வடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்த இந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கொள்றேன். வதக்கி கொள்ளுவோம். இந்த போஞ்சி வந்து டீப் ஃப்ரிட்ஜில் இருக்கிற போஞ்சி, ஃப்ரெஷ் போஞ்சி இல்லை. அதால கொஞ்சம் லேட்டாக போட போகிறேன். அடுத்ததாக கத்திரிக்காய் கறி விடுறதுக்கு இதுக்குள்ள பொரிச்ச எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கொள்கிறேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு. இப்போ தேவையான அளவு வெங்காயத்தில் வெங்காயம் 2 வெங்காயம் இவ்வளோ போடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் வதக்கிக்கொள்வோம். அடுப்பை குறைச்சி விட்டு வதக்குவோம். அப்போ எண்ணெய் விட தேவையில்லை. ஓகே, வதங்கட்டும். இப்போ இந்த போஞ்சியை சேர்த்துக்கொள்ளுவோம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். மூடி போட்டு அவிய விடுவோம். இங்கால இந்த வெங்காயம் வதங்கிட்டுது. இனி தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். உரைப்ப அவ்வளோ போட இல்லை. ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டுக்கொள்கிறேன். கத்திரிக்காய் பிரட்டுனுடைய கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சுடு தண்ணி. இப்போ டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்கிறேன். பிறகு பார்த்து சேர்க்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். மூடி போட்டுக்கொள்ளுவோம். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான டொமாட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அப்போ இறுகி வரும். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இது கொதிக்கட்டும். இங்கெல்லாம் போஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன். இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ பொங்கலுக்கு தேவையான அரிசியை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதை கலந்து கொள்ளுவோம். இனி இதை அவிய விடுவோம். ஓகே, இங்கால வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்டுது. இனி கத்திரிக்காயை சேர்ப்போம். கத்திரிக்காயோட சேர்ந்து இந்த குழம்பெல்லாம் சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அதுக்கு தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். இதை கலந்து கொள்ளுவோம். இங்கால போஞ்சி வெள்ளைக்கரைக்கும் தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். கலந்து கொள்ளுவோம். இப்போ இந்த கத்திரிக்காய் கறி வந்து ரெடி ஆயிட்டுது. இங்கால போஞ்சி கறியும் ரெடி ஆயிட்டுது. இதுக்கு மிளகுத்தூள் தூவி இறக்க போறேன். மிளகுத்தூள் போட்டுக்கொள்ளுவோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். அடுப்பை நிப்பாட்டி கொள்றேன். சூப்பரான போஞ்சி கறி ரெடி ஆயிட்டுது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். பொங்கலுக்கு இனிப்புக்கு உப்பு சேர்த்தா நல்லா இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கொள்கிறேன். இனி நெய் போட போகிறேன். நெய் போட்டு முந்திரி அதை பொரிப்போம். இப்போ இது பொரிஞ்சிட்டுது. இதை பொங்கலோட சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இந்த சமையலை சூப்பராக செய்து முடிச்சிட்டேன். 4 கறியோட செய்திருக்கிறேன். அதோட பொங்கலும் வச்சிருக்கிறேன். என்னுடைய சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க.
இத்தோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளப் போகின்றேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.